வணக்கம். தமிழோடு விளையாடு, இது விளையாட்டு தமிழ். அண்மையில் நாம் தொடங்கி இருக்கும் இந்த தமிழ் சார்ந்த விளையாட்டு நிகழ்ச்சி, இது மாணவர்களை மட்டுமே வைத்து நடத்தப்படுகிற ஒரு விளையாட்டு போட்டி, அதுவும் மொழி சார்ந்தது. நான் தொலைக்காட்சியில் பணிபுரிய தொடங்கிய இந்த பல்லாண்டுகளுக்கு முன்பிருந்து இன்றைக்கு வரைக்கும் தமிழ் தொலைக்காட்சிகளில் மாணவ மாணவியருக்கு என்றே நடத்தப்படுகிற நிகழ்ச்சிகள் மிக மிக குறைவு. எனக்கு தெரிந்து நான் இதற்கு முன்னாடி செய்த ஒரே ஒரு நிகழ்ச்சி தான். அதை தாண்டி இந்த நிகழ்ச்சி இன்னும் கூடுதல் அம்சங்களுடன் இன்னும் வண்ணங்களுடன் வந்திருக்கிறது. எப்படின்னா, பொதுவாக தொலைக்காட்சியில் விளையாட்டு நிகழ்ச்சிகள் மாணவருக்கு மட்டும் இல்லாமல் பெரியவர்களுக்கும் நிகழ்த்தும் போது என்ன மாதிரியான சூழ்நிலை அமையும்னா, சென்னை மாநகரத்தில் அதன் அருகில் வசிக்கிறவர்கள் மட்டுமே வந்து பங்கு பெறும்படி அமையும். அது நடைமுறை வசதிகளுக்காக செய்வது இயல்பு. அதனால் பிற மாவட்டங்களில் தொலைவில் தமிழகத்தில் இருப்பவர்களுக்கு பெரும்பாலான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் தொடங்கிய நாட்களிலிருந்து வாய்ப்பே கிடைத்ததில்லை. அதையெல்லாம் மாற்றி அமைத்து தமிழ்நாட்டின் பரவலாக எல்லா ஊர்களிலும், அதாவது 38 மாவட்டங்களிலிருந்தும் வந்து இந்த நிகழ்ச்சியில் மாணவர் பங்கு பெற வேண்டும், அவர்களுக்கு வாய்ப்பினை உருவாக்கி தர வேண்டும் என்று வடிவமைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சி. அது மட்டுமே இல்லாமல் எந்த நிகழ்ச்சியிலையும் எல்லாரும் பரிசுகளை வெல்ல முடியாது. இறுதியில் வருகிற ஒருவர், அது பாடல் திறன் ஆடல் திறன் எந்த போட்டியாக இருந்தாலும் ஒருவருக்கே மிகப்பெரிய பரிசும், வேண்டுமானால் கூட ஒரு 2வது பரிசும் கிடைக்கும். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் இந்த இளம் தலைமுறையை மாணவர்களை உற்சாகப்படுத்த என்ன வடிவமைத்திருக்கிறோம் என்றால், இந்த நிகழ்ச்சியில் வெளியேறி போகிற யாரும் ஒருவர் கூட எந்த பரிசும் இல்லாமல் வீடுகளுக்கும் ஊர்களுக்கும் திரும்ப மாட்டார்கள் என்பதுதான் நாங்கள் சாத்தியமாக்கி இருக்கிற உண்மை. அது எப்படின்னா, இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் பட்டத்தை வெல்லப்போகிற ஒரு அணி இருக்கும். அது வெல்லப்போகிற பரிசு தொகை 3 லட்சம். 2வது இடத்தில் வரப்போகிற அணிக்கு 1.5 லட்சம். 3வது இடத்தை பிடிக்கிற அணிக்கு 75,000 ரூபாய் பரிசுகள் உண்டு. இது இறுதிப் போட்டியில் வருபவர்களுக்கு. ஆனால் கடந்த வாரத்திலிருந்து தொடங்கி இன்னமும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும் பொழுது ஒவ்வொரு வாரமும் அந்த போட்டியிலிருந்து 2 அணிகள் வெளியேற வேண்டி இருக்கும்ல, அவர்களுக்கும் பரிசு தொகை உண்டு. கூடவே சில சிறப்பு பரிசுகளும் உண்டு. எந்த பரிசும் சான்றிதழும் இல்லாமல் யாரும் திரும்ப மாட்டார்கள். இது எதற்குன்னா, இது ஒரு போட்டியாக மட்டும் நிகழ்த்தாமல் நமது மொழியான தமிழ் மொழியை இந்த பிள்ளைகள் ஆர்வத்துடன் ஈடுபாடுடன் கற்க பேச வளர்க்க இவர்களை தூண்டுகிறதற்கு ஏற்படுத்தப்பட்ட விளையாட்டு நிகழ்ச்சி தான் தமிழோடு விளையாடு. இந்த நிகழ்ச்சியை புதிதாக பார்க்க தொடங்கி இருக்கிறவர்களுக்காக எளிமையாக சில செய்திகளை நான் பகிர்ந்துடுறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த ஒரு பகுதியில் 4 பள்ளிகள் பங்கெடுத்துக் கொள்வார்கள். ஒவ்வொரு பள்ளியின் அணியிலும் 3 இருப்பாங்க. அந்த 3ம் 3 வித்தியாசமான மாறுபட்ட வயது பிரிவை சேர்ந்தவர்களாக இருத்தல் அவசியம். ஒரு மாணவர் 7ஆம் வகுப்பும் அதற்கு கீழும், இன்னொருவர் 8ஆம் வகுப்பும் அல்லது 9ஆம் வகுப்போ படிக்கிறவராகவும், 3வது அணியில் இருப்பவர் 10ஆம் வகுப்பும் அதற்கு மேலும் படிக்கிறவராக இருத்தல் வேண்டும். எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் இதை உருவாக்கி இருக்கிறோம். இதில் 6 நிலைகள் உண்டு இந்த போட்டியில். முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, பிறகு காலிறுதி போட்டி, அரையிறுதி போட்டி, மாபெரும் இறுதி போட்டி. இதுதான் இந்த நிகழ்ச்சியினோட வடிவமைப்பு. இதில் உள்ள சுற்றுகளை பற்றி அவ்வப்பொழுது நம்ம விளையாடும் பொழுது ஒவ்வொரு வேளையிலும் அதை பற்றி நம்ம தெரிந்து கொள்வோம். இன்றைய நிகழ்ச்சியை நம்ம தொடங்குவதற்கு முன்னாடி, இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வரவேற்க இருக்கிற அந்த 4 மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கிற பள்ளிகளை வரவழைக்கப் போகிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் அணியாக நாம் அரங்கத்திற்குள் அழைப்பது திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிற ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் கல்வி குழுமம். வணக்கம், என் பேர் பிரணவ். நான் திருநெல்வேலியிலேருந்து வரேன். நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பேர் ஸ்ரீவள்ளி. நான் மேல்நிலை 1ஆம் ஆண்டு படிக்கிறேன். என் பேர் சஹானாஸ்ரீ. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். உங்களை இன்றைய நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். நீங்கள் அமர்ந்திருக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியின் 2வது பள்ளி மதுரையிலிருந்து வந்திருக்கிற ஸ்ரீ அரவிந்த மீரா பதின்ம மேல்நிலை பள்ளி. கற்கையன்றி கற்கையன்றி பிச்சை போயினும் கற்கையன்றி பிச்சை எடுத்தாவது கல்வி கற்க வேண்டும் என்பது முன்னோர்கள் வாக்கு. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சனாஜயான். ஸ்ரீ அரவிந்தா மீரா மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். வணக்கம், நான் ஆர்டி யாழ்னிஸ்ரீ. ஸ்ரீ அரவிந்தோ மீரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 7ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறேன். வணக்கம், என் பேர் லோகப்பிரியா. நான் மதுரையிலேருந்து வரேன். 11ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
கலைஞர் தொலைக்காட்சி நடத்தும் தமிழோடு விளையாட்டு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மகிழ்ச்சி. உங்களை இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் எல்லாரும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் 3வது அணி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியிலிருந்து வந்திருக்கிற விவேகானந்தா பதின்ம மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர். என் பெயர் ஆர் ஐஸ்வர்யா. நான் விவேகானந்தா பதின்ம மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கின்றேன். அஞ்சுகம் பெற்றெடுத்த அற்புதமே, முத்துவேல் பிறப்பித்த மாணிக்கமே, தமிழனாய் பிறந்த தவ புதல்வனே, தலைக்கணம் இல்லா தமிழ் மைந்தனே, தலைவா நீ புலவன் பட்டம் பெறவில்லை, தலைவா நீ புலவன் பட்டம் பெறவில்லை, புலமையில் யாருக்கும் நிகரில்லை. ஈரடி வெண்பாவால் உலகையாண்ட வள்ளுவனுக்கு சமுத்திரத்திலே சிலை வைத்து சகாப்தம் படைத்தவன் நீ. காப்பிய தலைவியாம் கண்ணகிக்கு கடலோரத்திலே சிலை வைத்து சிறப்பித்த சான்றோன் நீ. சிறுகதை எழுதி தமிழை சீர வைத்தவன் நீ. வசனங்களை எழுதி தமிழை வாழ வைத்தவன் நீ. கலைஞர் புகழ் ஓங்குக. வணக்கம், என் பெயர் PJ யாழினி. நான் விவேகானந்தா பதின்மை மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என் பெயர் க தில்லைவளவன். நான் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். உங்கள் அணியை இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் 4வது அணி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் இருந்து வந்திருக்கிற ஸ்ரீ விஜய் வித்யாலயா பதின்ம மேல்நிலைப்பள்ளி. வணக்கம், என் பெயர் சஞ்சீவ். நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ விஜய் வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகின்றேன். என் பெயர் பி ஆகாஷ். நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ விஜய் வித்யாலயா பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். வணக்கம், நான் திவாகர். நான் ஸ்ரீ விஜய் வித்யாலயா என்னும் ஸ்கூலில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். உங்களையும் இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியின் முதல் பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்க தொடங்கியவர்களுக்காக இதனுடைய வடிவமைப்பை சுருக்கமாக சொல்லிடுறேன். ஒவ்வொரு பகுதியிலும் 4 அணிகள் பங்கேற்பார்கள். அதில் 4 அணியிலேயே ஒவ்வொரு அணியிலையும் 3 மாணவ மாணவியர் இருப்பாங்க. அவர்களுடைய வயது மாறுபாடு உள்ளது. எப்படி இருக்குன்னா, முதல் மாணவர் 7ஆம் வகுப்போ அதற்கு கீழோ படிப்பவராக இருத்தல் வேண்டும். 2வது போட்டியாளர் 8ஆம் வகுப்பு அல்லது 9ஆம் வகுப்பு படிக்கிறவராக இருத்தல் வேண்டும். 3வது மாணவர் 10ஆம் வகுப்போ அதற்கு மேலோ படிக்கிறவராக இருக்க வேண்டும். எல்லா வயதினருக்கும் இளையவருக்கும் இந்த வாய்ப்பு சமமாக கொடுக்கப்பட வேண்டும் என்கிறதுக்காக இந்த அமைப்பு. ஒவ்வொரு வாரமும் இந்த போட்டியில் 4 சுற்றுகள் உண்டு. இதில் முதல் 3 சுற்றுகளை ஒரு அணியில் இருக்க மூவரும் தனித்தனியாக வந்து விளையாட வேண்டும். 4வது சுற்றை இணைந்து ஒரு அணியாக மூவரும் விளையாடுவார்கள். இந்த முதல் 3 சுற்றுகள் ஒரே அமைப்பில் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு சுற்றிலும் ஒரு எழுத்து கூடிக்கொண்டே போகும். அதாவது முதல் சுற்றில் 3 எழுத்து சொல்லை கண்டுபிடிக்க வேண்டும். 2வது சுற்றில் 4 எழுத்து சொல்லை கண்டுபிடிக்க வேண்டும். 3வது சுற்றில் 5 எழுத்து சொல்லை கண்டுபிடிக்க வேண்டும். எந்த சுற்றை யார் வந்து விளையாடுவது என்பதை தீர்மானிக்க வேண்டியது அணியின் விருப்பம். இப்போ முதல் சுற்றை தொடங்க போகிறோம். முதல் அணியாக நாம் வரவழைப்பது திருநெல்வேலி ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் கல்வி குழுமம் பள்ளி. இப்போ நீங்கள் விளையாட இருப்பது முதல் சுற்று. 3 எழுத்து சொல்லை கண்டுபிடிக்க வேண்டும். தொடங்கலாமா? உங்களுக்கான முதல் சுற்றின் முதல் வாய்ப்பு. திரையை பாருங்க. தமிழ். தமிழ். தமிழ் ரால தமிழ்னு சொல்லணும். தடம். தடம் அழகான சொல். கால வரையறை முடிந்தது. உங்களுக்கு இன்னும் 2 வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்போ 2வது வாய்ப்புக்கு போலாமா? திரையை பாருங்க. உரல். உரல். உடல். 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 என்ன சொல்லுன்னு பார்ப்போம். பாருங்க. உணவு. பரவாயில்ல, 2 முறை நீ முயற்சி பண்ண. இப்போ 3வது சொல்லு பார்க்கலாமா? தைரியமா இருக்கணும், துணிவா இருக்கணும். இப்போ என்ன விளையாட்டு தானே, சரியா? 3வது சொல் பாருங்க திரைய. படகு. படகு.
பதில். பதில். கேள்வி பதில்ல வர பதில். பறவை. பறவை. அழகான சொல். வாழ்த்துகள். அருமையா விளையாண்டு நீ சொல்ற. முதல் சுற்றை விளையாட வருகிற இரண்டாவது அணி மதுரையில் இருந்து வந்திருக்கிற ஸ்ரீ அரவிந்தோ மீரா பதின்ம மேல்நிலைப்பள்ளி மாணவி. இந்த விளையாட்டினுடைய விதிமுறைகள்லாம் நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல எல்லாம் தெரியும் இல்லையா? தொடங்கலாமா? நேரடியா போட்டிக்கு போகலாமா? திரையை பாருங்க. உங்களுக்கான முதல் சொல் தேடல். இது குரில். தானம். தானம். தானம் வேற, இது தே இல்லையா? சரி, முடிந்த வரைக்கும் சிந்திச்சு பார்த்தோம், ஒன்றும் சிக்கல. இது என்ன சொல்லுன்னு பார்ப்போம். இப்போ இரண்டாவது சொல்லுக்கு போவோம். திரையை பாருங்க. எட்டு. 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 எக்கு. 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 எதுகை. எதுகை. சரியான சொல். ஏழ்மை. அது நெடில்மா, இது குரில். விடை வந்ததோ இல்லையோ, நீ எதுகை சொன்னதுக்காக 7ஆம் வகுப்பு மாணவிக்காக நம்ம ஒரு தடவை கை தட்டணும். இது என்ன சொல்லுன்னு பார்ப்போம். எருமை தான் விடை. சரி, இப்ப மூன்றாவது சொல்லுக்கு போவோம். சங்கு. சங்கு. சணல். டனல். சரி, என்ன விடைன்னு பார்ப்போம். சட்டி. எல்லாம் எளிமையான சொல் தான். நம்ம ரொம்ப சிந்திக்கிறோம்னு நினைக்கிறோம், அதிகமா இல்ல. இந்த குட்டி பாப்பாவுக்கு ஒரு முறை வாழ்த்து சொல்லிருங்களா? இப்போ அமர்ந்துக்கலாம். முதல் சுற்றின் மூன்றாவது அணியாக வருபவர்கள் சீர்காழியிலிருந்து வந்திருக்கிற விவேகானந்தா பதின்ம மேல்நிலைப்பள்ளி. முதல் சுற்றை விளையாட வந்திருக்கிறீங்க. 3 எழுத்து சொல்ல கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு முன்னர் விளையாண்ட இரு அணிகளுடைய சிக்கல்களை எல்லாம் பார்த்தீங்க. திறமையா நீங்க சமாளிக்க முயற்சி செய்ய வேண்டும். திரையை பாருங்க. 5. 5. 5. 10 மதிப்பெண்கள். அடுத்த சொல்லுக்கு போகலாம். விடுதி. அது நெடில்மா. பி. வீசல். வீசலா? வீசல். என்ன சொல்லுன்னு பாருங்க திரையில. வீரம். பாருங்க திரையை பாருங்க. மூன்றாவது சொல்லுக்கான வாய்ப்பு. காகம். காகம். காகம் என்பது சரியான ஊகம். 10 மதிப்பெண்கள். மறுபடியும் முதல் சுற்றின் இறுதி அணி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரிலிருந்து வந்திருக்கிற ஸ்ரீ விஜய் வித்யாலயா மாணவர். மூன்று எழுத்து சொல். முதல் எழுத்து திரையில் தெரியும். திரையை பாருங்க. தவம். தவம். தந்தை. சரி, எங்க இது விடை என்னன்னு பார்ப்போம். தயிர்.
உனக்கு தயிர் சாதம் விருப்பம் உண்டா? ஐயா அப்போ சொல்லியிருக்கலாமே. அதை தவிர எல்லாத்தையும் செஞ்சுச்சிருக்கிறோம். அடுத்த சொல் முயற்சி பண்ணுறியா? ஐயா திரையப்பா. வெற்றி 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 10 மதிப்பெண்கள். அவன் முகம் மலர்ச்சியை கொஞ்சம் பாருங்க. இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அங்கே அந்த பக்கம் திரும்பி உன் முகத்தை காட்ட அவங்களுக்கு. சரி, உனக்கான இறுதி வாய்ப்பு. முதல் சுற்றை முடித்து வைக்க போவது நீ. பார்ப்போம். ஆலம் ஆலம். முதல் சுற்று முடிவடைகிறது. இந்த அணிகள் பெற்றிருக்கிற மதிப்பெண்களை ஒரு முறை பார்ப்போம். தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியின் மறுபகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நம்ம நுழைய போவது இந்த நிகழ்ச்சியின் 2வது சுற்று. 2வது சுற்றை 2வது அணி முதலில் தொடங்க போகிறார்கள். மதுரை ஸ்ரீ அரபிந்தோ மீரா பள்ளி மாணவி. 2வது சுற்று முதல் சுற்று போலவே தான், ஆனா 4 எழுத்து சொல்ல கண்டுபிடிக்கணும். திரையை பாருங்க. சிகப்பு. சிகப்பு அல்லது சிவப்பு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சிக்கல். சிக்கல். தெரியாத சொற்கள் கொடுக்கறதே இல்லை. ரொம்ப எளிமையான சொற்கள் தான் கொடுப்போம். எங்க திரையை பார்ப்போம். அதுதான் அது. பரவாயில்ல. சரி, 2வது வாய்ப்பு. திரையை பாருங்க. 4 எழுத்து சொல். தென்றல். தென்றல். அழகான சொல். நல்ல ஊகம். 10 மதிப்பெண்கள். முதல் சொல்லில் விட்டதை இங்க பிடிச்சாச்சு. இப்போ 3வது வாய்ப்பு. திரையை பாருங்க. வெள்ளம். வெள்ளம் சாப்பிடுறதா? ஆஹா, மழை பெய்யும். அப்ப சரியா உச்சரிக்கணும். வெள்ளம். வெள்ளம். வெப்பம். வெப்பம். அந்த சாப்பிடுற வெள்ளம். சாப்பிடுற வெள்ளம். நீ சரியா சொன்ன. வெள்ளம் வெள்ளம் வெள்ளம். வெள்ளம். தமிழ்ல சரியா உச்சரித்தா இந்த விளக்கம்லாம் தேவையே இல்லை. வெள்ளம்னா வெள்ளம், வெள்ளம்னா வெள்ளம். நல்ல சிறப்பான பங்களிப்பு. நீங்க அமர்ந்திருக்கலாம். 2வது சுற்றின் அடுத்த போட்டியாளர் விவேகானந்தா பதின்ம மேல்நிலை பள்ளி மாணவர். சரி, இப்ப நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது 4 எழுத்து சொல். சரி, திரையை பாருங்க. பட்டம். பட்டம். பருந்து. பருந்து. அட, பருப்பு. பருப்பு. அழகான ஊகம். இன்னும் 2 வாய்ப்புகள் இருக்கு. ஆமாயா. அசத்த போறீங்கன்னு நினைக்கிறேன். 2வது சொல்ல இப்ப கண்டுபிடிக்கலாம். திரையை பாருங்க. திகழம். திலகம். 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 திங்கள். திங்கள். 8 மதிப்பெண்கள். 3வது வாய்ப்பு. ஏக்கம். ஏக்கம். ஏற்றும். 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 தப்பா சொன்னா கூட வார்த்தை சரியாயிருது. நம்ம என்ன பண்றது? ஏற்றும்னு ஒன்று சொன்னாங்க. ஏற்றம தாயா ஏற்றும் சொல்லிட்டேன். ஓ, ஏற்றம தான் ஏற்றும்னு சொல்லிட்டியா? 8 மதிப்பெண்கள் வாங்கிட்ட. அதுவெல்லாம் எங்களுக்கு மகிழ்ச்சி தான்.
அழகாக பங்கு பெற்றீர்கள், வாழ்த்துகள். இரண்டாவது சுற்றில் அடுத்து விளையாட வர அணி ஹோசூரிலிருந்து வருகிற ஸ்ரீ விஜய் வித்யாலயா மாணவர். நேரடியாக போட்டிக்குள் செல்வோம். திரையை பாருங்க. முதல் எழுத்து கூட்டம். கூட்டம். கூட்டல். கூட்டல். அதுதான் சரியா இருக்க முடியும். சரி, இரண்டாவது வாய்ப்பு. திரையை பார். சாகசம். சாகசம். தமிழ் சொல் அல்ல, இருந்தாலும் சாம்பல். சொல்லுப்பா, வாயை திறந்து ஒன்னு சொன்னா. சாம்பல். சாம்பல். சாம்பால். சாம்பால். சாம்பார். மூன்றாவது சொல். சரி, என்ன சொல்லுன்னு பார்ப்போம். திருட்டு. திருட்டு. ரொம்ப எளிமையான சொல் தான்ல. சரி, இது வரைக்கும் நீ எடுத்திருக்க மதிப்பெண்களுக்கு உனக்கு பாராட்டுகள். நீ அமர்ந்திருக்கலாம். இரண்டாவது சுற்றை நிறைவு செய்ய வருகிற அணி திருநெல்வேலியிலிருந்து வருகிற ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் பள்ளி. இரண்டாவது சுற்று முடிவடை போகிறது. ஏற்கனவே மற்ற அணிகள் எடுத்த மதிப்பெண்கள் எல்லாம் உனக்கு தெரியும். தொடங்கலாமா? திரையப்பார். 4 எழுத்து சொல். மகரம். மகரம். அப்பா ஜோசியக்காரரா? மக்கள். மக்கள். மனிதன். மனிதன். சரி, பாப்போம் என்ன சொல்லுன்னு. மஞ்சள். சரி, இரண்டாவது சொல் பாப்போமா திரையில. சரி, இருட்டு. இருட்டு. சரி, இகரம். இகரம். இகரமா? இகரம். இகரம். இட்டல். இட்டல். ஏய், என்ன விவகாரமான ஆளா இருக்க. இட்டான். இட்டான். என்ன சொல்லுன்னு பாப்போம். இந்தியா. இப்ப மூன்றாவது சொல்லுக்கான வாய்ப்பு. திரைய பாப்போம். விலங்கு. விலங்கு. 10 மதிப்பெண்கள். வாழ்த்துகள். இரண்டாவது சுற்றின் இறுதியில் இந்த அணிகள் எடுத்திருக்கிற மதிப்பெண்களை பார்ப்போம். தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியின் 3வது சுற்றுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இப்போ அணிகள் விளையாட போகிற அந்த 3வது சுற்றில் 3வது மாணவர், அந்த அணியில் இதுவரைக்கும் விளையாடாத உறுப்பினர் விளையாட போகிறார். இந்த சுற்று முந்தைய சுற்றுகளைப் போலவே விதிமுறைகளை கொண்டது. ஆனால் 5 எழுத்து சொல்லை இவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும். சீர்காழியிலிருந்து வந்திருக்கிற விவேகானந்தா பள்ளி மாணவர், வாங்க. நீ பெரிய ஒரு அறைகூவலை விடுத்திருக்கிறாய் உங்க அணியில. நீ மூத்த அக்காவை இரண்டாவது சுற்றை விளையாட வைத்து விட்டு நீ இளையவன் அந்த பெரிய சுற்றை விளையாட வந்திருக்கிற. அந்த துணிவை நாங்கள் பாராட்டுகிறோம், மெச்சுகிறோம். சரி, இப்போ உன்னுடைய திறமையை சோதித்து பார்ப்போம். தொடங்கலாமா? 5 எழுத்து சொல் கண்டுபிடிக்க வேண்டும். திரையை பாரு. புத்தகம். புகைப்படம். புகழ்ச்சி. அடுத்த சொல் முயற்சி பண்ணலாம். இதுவரைக்கும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறாய். அடுத்த வாய்ப்பு. ஒட்டகம். அது ஓ நெடில்.
ஓதிப்பவன். ஆ? ஓதிப்பவன். ஓதிப்பவனா? அது ஓதுபவன் சொல்லலாம். ஓதிப்பவன் தவறான சொல்லுக்கு நான் எப்படி குறிப்பு தர முடியும்? என்ன சொல்லுன்னு பார்ப்போம். ஓட்டுநர். மூன்றாவது சொல் பார்ப்போம். அடிப்பவன். அடி இப்பாவா என் 6 எழுத்து இல்ல. அழுத்தம். அப்படின்னா அழுத்தமா? அழுத்தம். மன்னிக்கணும். அரங்கம். அரங்கம் ஏற்றுக்கொள்கிறேன். அது மணி ஒலிக்கும் போது சேர்ந்தே சொன்னனால. ஐயோ அது இல்லையானா அழகான ஊகம் அது. சரி என்னன்னு பார்ப்போம். அப்பளம். அழகா கண்டுபிடித்த முதல் சொல்ல நீ. அருமை. நீ போய் அமர்ந்திருக்கலாம். அடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வரும் பள்ளி ஓசூரிலிருந்து வந்திருக்கிற ஸ்ரீ விஜய் வித்யாலயா. 5 எழுத்து சொல். திரையை பார்ப்போம். எத்தனை கண்டுபிடிக்க முடிகிறது என்பதை தெரிந்து கொள்வோம். முதல் சொல் புத்தகம். 10 மதிப்பெண்கள். இரண்டாவது சொல் வட்டகம். வட்டகமா? வர்த்தகம். வர்த்தகம் 6 எழுத்து. வளைகாப்பு. வளைகாப்பு. அது என்ன சொல்லுன்னு தெரிஞ்சுக்குவோம். வளர்ச்சி. பரவாயில்ல. இறுதி வாய்ப்பு. திரையப்பார். இமயமலை. இமயமலை. இல்லறம். இல்லறம். 8 மதிப்பெண்கள். உன்னையும் காப்பாத்திக்கிட்ட, உன் அணியையும் காப்பாத்திட்ட. அருமையான ஊகம். அமர்ந்திருக்கலாம். மூன்றாவது சுற்றின் 3வது அணியாக விளையாட வருபவர் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து வருகிற ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் பள்ளி. 5 எழுத்து சொல் சுற்று. உங்களுடைய மதிப்பெண்கள் இதுவரைக்கும் எவ்வளவு? 16. நீங்க நிறைய கண்டுபிடித்து உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் அணிக்கு மூத்த மாணவியாக உதவுவீர்கள் இல்லையா? உதவ வேண்டும். திரையை பாருங்க. எட்டினர். 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 எட்டியர். எட்டியரா? எட்டியர். எட்டினர்னு சொல்லியிருக்கீங்க, அதே வச்சுக்கலாம். எட்டினர். எலுமிச்சை. எலுமிச்சை. 8 மதிப்பெண்கள். இன்னும் 2 வாய்ப்புகள் இருக்கா? இரண்டாவது சொல் அட்டவணை. அட்டவணை. அறிவியல். அறிவியல். இன்னும் 8 மதிப்பெண்கள். மூன்றாவது சொல்லுக்கான வாய்ப்பு. திரையை பாருங்க. தமிழகம். தமிழகம். ரொம்ப அழகான ஊகம். தமிழ்நாடு. தமிழ்நாடு. இங்க பாப்போம். மறுபடியும் 8 மதிப்பெண்கள். இப்ப நீங்களும் போட்டிக்குள்ள வந்துட்டீங்க. உங்களுடைய மொத்த மதிப்பெண்கள் 40. கடுமையான போட்டி. இப்போ இந்த சுற்றை முடித்து வைக்க போகிற அணி மதுரையிலிருந்து வந்திருக்கிற ஸ்ரீ அரபிந்தோ மீரா. வாங்க. முயற்சி செய்யலாமா? கண்டிப்பா. உங்களுக்கான வாய்ப்பு. முதல் சொல் திரையில். உணவகம். உணவகம். உவர்ப்பு. உவர்ப்பு. 8 மதிப்பெண்கள். என்ன அதே பாணியில போகுது? 16, 8. பார்ப்போம். இப்ப இரண்டாவது சொல்லுக்கான வாய்ப்பு. பட்டியல். பட்டியல். பந்தயம். பந்தயம்.
அது என்ன சொல்லுன்னு தெரிஞ்சுக்குவோம். முயற்சி பண்ணி அழகா 2 எழுத்துக்களை கொண்டு வந்துட்டீங்க. பார்ப்போம். நெருங்கி இருந்தது, ஆனாலும் விலகி விட்டது. இறுதி வாய்ப்பு. பாருங்க திரைய. மத்தளம். மத்தளம். மண்டலம். மண்டலம். 8 மதிப்பெண்கள். இப்போ உங்களுடைய மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு? 32. 32. பரவாயில்ல. 4வது சுற்றுன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் எப்படி வேணாலும் உயர்ந்து செல்லலாம் நீங்கள். 3வது சுற்றும் நிறைவடைகிறது. இந்த பள்ளிகள் பெற்றிருக்கும் மதிப்பெண்களை பார்ப்போம். இன்றைய பகுதியின் இறுதி கட்டத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நம்ம நுழைய போவது இன்றைய போட்டியின் இறுதி சுற்று, 4வது சுற்று. இந்த சுற்றில் மட்டும்தான் இவர்கள் எல்லாரும் மூவருமாய் சேர்ந்து அணியாக போரிடுவார்கள். இதில் முதலாவது நாம் அழைப்பது இந்த போட்டியின் 4வது அணி, ஹோசூரிலிருந்து வந்திருக்கிற ஸ்ரீ விஜய் வித்யாலயா மாணவர். இவ்வளவு வேளை நீங்கள் தனித்தனியாக விளையாண்டுட்டு இருந்தீங்க. மூவரும் 3 சுற்றுகளில். இப்போ சேர்ந்து ஒரு பெரிய மனுஷனோட நீங்கள் சேர்ந்து 4வது சுற்றை விளையாட போகிறீங்க. 4வது சுற்றில் நீங்கள் என்ன நினைவில் கொள்ள வேண்டிய விதிமுறைகள்னு ஒரு முறை உங்களுக்கும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கும் நான் சொல்லிடுறேன். இதில் 3 சொற்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. முதல் சொல் எழுத்துக்கள் இடம் மாறி குழம்பி நிற்கும். அது என்ன சொல் என்று கண்டுபிடித்து ஒரே ஒரு ஊகம்தான் உங்களுக்கு அனுமதி. சரியாக இருந்தால் மதிப்பெண், தவறானால் வாய்ப்பு போயிடும். 30 நொடிகள். 2வது சொல்லில் 3 எழுத்துக்கள் விடப்பட்டிருக்கும். அப்படியும் அது என்ன சொல் என்று ஊகித்து ஒரே ஒரு ஊகத்தை பயன்படுத்தி சரியான விடை சொன்னால் மதிப்பெண்கள் 30 வினாடிகள். 3வது சொல் முதல் எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கும். பிறகு ஒவ்வொரு 3 நொடிகளுக்கும் ஒரு எழுத்து உதயமாகும். நீங்கள் எந்த கட்டத்தில் சொல்கிறீங்களோ அத்தனை மதிப்பெண்கள் கிடைக்கும். ஒவ்வொரு எழுத்து தோன்றும் போதும் 10லிருந்து ஒரு மதிப்பெண் குறைந்து கொண்டே வரும். விரைவாக சொன்னால் அதிக மதிப்பெண்கள். தொடங்கலாமா? உங்களுக்கு ஒரே ஒரு ஆலோசனையாக நான் என்ன சொல்ல விரும்புவேன்னா, ஒரே ஊகம் என்பதால் அவசரப்பட்டு யாராவது விடை சொல்லி அது தவறாயிட்டால் மொத்த அணிக்கான வாய்ப்பே போயிடும். அந்த 30 வினாடிகளுக்குள் கலந்து ஆலோசித்து பேசி சரியான விடை சொல்ல முயற்சித்தால் உங்களுக்கு கூடுதல் வாய்ப்பு உண்டு. தொடங்கலாமா? இப்போ முதல் சொல், 30 வினாடிகள், ஒரே ஒரு ஊகம், குழம்பிய சொல், எழுத்துக்கள் இடம் மாறி நிற்கும். திரையை பாருங்க. கட்டை விரல். கட்டை விரல். அருமையான ஊகம். நீங்க பெற்றிருக்கிற மதிப்பெண்கள் 9. இப்ப 2வது சொல்ல முயற்சி பண்ண போறோம். திரையை பாருங்க. சில எழுத்துக்கள் விடப்பட்டிருக்கும். சோற்றுக்கூடம். சோற்றுக்கூடமா? சரி, எங்க இறுதி வாய்ப்பு. இதுவும் அதே விதிமுறைகள் தான். ஆனால் உங்களுக்கான ஒரு குறிப்பு தரப்போகிறேன் நான். நீளமான சொல், ஒவ்வொரு எழுத்தாக தோன்ற தொடங்கும். விரைவாக சொன்னால் அதிகமான மதிப்பெண்கள். நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய சொல்லுக்கு நான் கொடுக்க போகிற குறிப்பு நிகழ்ச்சி சம்பந்தப்பட்டது. பார்வையாளர்கள். பார்வையாளர்கள். எங்க நீங்க பெற்றிருக்கிற மதிப்பெண்கள் 7. உங்களுடைய வாய்ப்பு முடிவடைந்தது. நீங்க போய் அமரலாம். இன்றைய போட்டியின் இறுதி சுற்றை விளையாட வருகிறவர்கள் திருநெல்வேலி. வாங்க. உங்களுக்கு தெரியும் 3 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். குழம்பிய சொல், எழுத்துக்கள் விடப்பட்ட சொல், ஒவ்வொரு எழுத்தாக தோன்றுகிற சொல். எல்லாத்துக்குமே 30 வினாடிகள் தான். ஒரே யூகம்தான். தொடங்கலாமா? உங்களுக்கான கால வரையறை திரையில் சொல் தோன்றியவுடன் தொடங்கும். பொழுதுபோக்கு. எங்க பார்ப்போம்.
10 மதிப்பெண்கள் உங்களுக்கு. முழுமையான 10 மதிப்பெண்கள் பெற்ற ஒரு அணி நீங்க தான். இப்ப இரண்டாவது சொல் எழுத்துக்கள் விடப்பட்டிருக்கும். அகல் விளக்கு. அகல் விளக்கு. மூன்றாவது வாய்ப்பை பயன்படுத்திக்கலாமா? உங்களுக்கான மூன்றாவது சொல், அதற்கான குறிப்பு ஒரு உணவுப் பொருள். கருணைக்கிழங்கு. எங்க பாப்போம்? கருணைக்கிழங்கு. உங்களுக்கு 8 மதிப்பெண்கள். திருநெல்வேலி அசத்து இருக்கிறீங்க ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள். கடுமையான போட்டியை உருவாக்கி இருக்கிறார்கள் திருநெல்வேலி ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் பள்ளி. இப்போ அரைகுவல் யாருக்குன்னா மதுரை ஸ்ரீ அரவிந்தோ மீரா பள்ளிக்கு. வாங்க. அந்த அணி எப்படி விளையாண்டாங்க பார்த்தீங்கல்ல? நீங்களும் அதே போல் இல்லை அதை விட இன்னும் சிறப்பாக விளையாட முயல வேண்டும். 3 சொற்கள், விதிமுறைகள் எல்லாம் தெரியும். தொடங்கலாம். திரையை பாருங்க. அரச மரம். அரச மரம். எத்தனை மதிப்பெண்கள்? 10. இரண்டாவது சொல் புல்லாங்குழல். புல்லாங்குழல். 10 மதிப்பெண்கள். உங்களுக்கான மூன்றாவது சொல் முதல் எழுத்து திரையில் வரும், ஒவ்வொரு எழுத்தாக தோன்றும். அதற்கான குறிப்பு உணவுப் பொருள். இலந்த பழம். ஆ? இலந்தை பழம். இலந்தை பழம் சொல்றீங்களா? எங்க? உங்களுக்கு 8 மதிப்பெண்கள். அழகா உங்களுடைய வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டீங்க. நீங்க அமர்ந்திருக்கலாம். இறுதி சுற்றின் இறுதி போட்டியாளர் சீர்காழியிலிருந்து வந்திருக்கிற விவேகானந்தா பள்ளி மாணவ மாணவியர். இதுவரை உங்களது மதிப்பெண்கள் எவ்வளவு? 48. 48. நல்ல முன்னணியில தான் இருக்கிறீங்க. இந்த 3 சொற்களையும் இந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்க போறீங்கன்றதை பொறுத்து உங்களுடைய வெற்றி வாய்ப்பு அமையும். இப்போ இருக்க நிலைமைப்படி பார்த்தா நீங்கள் அடுத்த நிலைக்கு தேர்வாக போறீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? தொடங்கலாமா? விதிமுறைகளை எல்லாம் நினைவூட்டணுமா? அவசியம் இல்லை. தொடங்கலாம். முதல் சொல் திரையில் பாருங்க. எழுத்துக்கள் இடம் மாறி நிற்கும். வெண்டைக்காய். வெண்டைக்காய். சரியான சொல். 10 மதிப்பெண்கள். சரி, இரண்டாவது சொல் சில எழுத்துக்கள் விடப்பட்டிருக்கும். சொல்லை கண்டுபிடியுங்கள். பள்ளிக்கூடம். எங்க? 10 மதிப்பெண்கள். மறுபடியும் இறுதி வாய்ப்பு, இறுதி அணி. நீங்கள் தான் தீர்மானிக்க போவது யார் இன்றைய முதல் இடத்து வெற்றியாளர் என்று. அந்த சொல்லுக்கான குறிப்பு ஒரு உயிரினம். மனித குரங்கு. எங்க பாப்போம்? ஒன்பது மதிப்பெண்கள். உங்களுடைய மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு? 78. 78. எல்லாரும் அவங்களுக்கு ஒரு முறை வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் 4 சுற்றுகளும் முடிவடைந்த நிலையில் இந்த 4 அணிகளின் மொத்த மதிப்பெண்களை ஒரு முறை பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியின் இந்த முதல் நிலை போட்டிகளில் ஒவ்வொரு வாரமும் பங்கு பெற 4 அணிகளில் 2 அணிகள் தேர்வாகி அடுத்த நிலைக்கு போவாங்க, 2 அணிகள் வெளியேறுவாங்க. ஆனால் வெளியேறுகிற அணிகளுக்கு இத்தோடு கதை முடிந்து விடுவதில்லை. மறுவாய்ப்பு சுற்று என்று ஒன்று இருக்கிறது. இந்த 11 வாரங்களில் முதல் நிலையில் இருக்கிற 4 அணிகளுக்கு மறு வாய்ப்பு கிடைக்கும். அதை பயன்படுத்தி கொள்வதற்கு இவர்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த நிலைக்கு தேர்வாகி இருக்கிற அணிகள் திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்கிற ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் பள்ளி மற்றும் சீர்காழியிலிருந்து வந்திருக்கிற விவேகானந்தா பள்ளி.